பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் தலைப்பு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. எல்லாரும் விரும்புகின்ற, எல்லாருக்கும் கட்டாயம் தேவையான ஆசீர்வாதமான ஒன்றாகும். ஆம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆசீர்வாதத்தின் வித்தாகும். இதை சங்கீதம் 112:1 சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆசீர்வாதத்தின் வித்து என்பதை அவர் தெளிவாக சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் நடக்கிற பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 119:1 சங்கீதம் 119:1 பார்ப்போம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றும் வேதம் நம்மை வாழ்த்துகிறது. ஆனால் அன்றைய நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தன் வாழ்நாட்களில் கடைபிடிப்பதில் எச்சரிக்கை உணர்வு தேவ ஜனமாகிய அநேகருக்கு இல்லாமல் போனதால் பிதாவாகிய தேவன் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கொண்டு என்ன செய்யறாருன்னு பாருங்க. முழங்குகிறார். எப்படிங்க? யோசபாத்தை கொண்டு முழங்குகிறார். எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 2 நாளாகவும் 19 7வது வசனம். 2 நாளாகவும் 19:7. பயப்படுகிறது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். தொடர்ந்து 9வது வசனம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் என்று உரத்த குரலில் உறுதியாய் எச்சரித்து கட்டளையிடுகிறார். சும்மா வெறும் வாயில் சொல்லி எச்சரித்து கட்டளையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அவனின் வாயின் சத்தம் அல்ல, அவனது அனுபவத்தின் வாயிலான சத்தமாகும். விளங்கிட்டீங்களா? இது வெறும் வாயில சத்தம் போட்டதல்ல, அவன் அனுபவத்தின் வாயிலாக கிடைத்த ஒரு உண்மையை அவன் சத்தம் போட்டு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பாடத்தை எளிதில் புரிந்து படித்து சொல்வதை விட அனுபவித்து சொல்லும் பொழுது அதன் உண்மை தன்மையை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். அதுதான் உண்மை. சரிங்களா? ஒரு பாடத்தை படிச்சு 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 எழுதுறதை விட ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அது எப்பவுமே மறக்காது. புரிந்து கொள்வதும் எளிது. இங்கு யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுதலால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் மீறும் பொழுது கிடைக்கும் கொடிய தண்டனைகள் ஆகிய 2 அனுபவங்களையும் எடுத்துரைக்கிறார். நாம் கருத்தாய் கவனித்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்போம். நீதிமொழிகள் 22:4 என்ன சொல்றாருன்னு சொன்னா 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் அதுல கிடைக்கும், மகிமையும் கிடைக்கும், ஜீவனும் கிடைக்கும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய உற்சாகமான காரியம். ஆகவே இதை நாம் வாழ்க்கையிலே அனுபவிப்போம். புரியுதுங்களா? சும்மா ஏதோ படிச்சுக்கிட்டே போறதில்ல. வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது முக்கியம். ஆகவே யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானமுள்ள ராஜாவாய் இருந்து
அவன் செய்ததை தொடர்ந்து கவனிங்க. ஒன்று 2 நாளாகவும் 17:6 மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று பார்க்க. ஆமா, அந்த நாட்களிலே விக்கிரக ஆராதனை கணக்கில் அடங்காத ஒரு கூட்டமாக மாறிவிட்டார்கள் இஸ்ரவேலர்கள். தேவனுக்கு விரோதமான எரிச்சலை உருவாக்கக்கூடிய மக்களாய் மாறிவிட்டார். அந்த சூழ்நிலையில் தான் யோசபாத் என்ன செய்யறாருங்க? தன்னுடைய தேசத்துல, யூதா தேசத்துல, அங்க எதுக்கு இடம் இல்லை? விக்கிரக ஆராதனைக்கு இடம் இல்லை. மேடைகளை தகர்த்து போட்டார், விக்கிரக தோப்புகளை அழித்து போட்டார். இதுதான் தேவனுடைய பிள்ளை செய்கின்ற சிறப்பான ஆசீர்வாதமான காரியம். ஆகவே யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடினாலே அவன் பெற்றுக்கொண்ட என்ன? 2 நாளாகவும் 17:3 2 நாளாகவும் 17:3 கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார் என்பதே ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரும் நித்தியமானவருமான பரிசுத்தரமான பிதாவாகி தேவன் அற்பனும் தூசியும் அனித்தியமான மனிதனோடு இருந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தைரியம், எவ்வளவு பெரிய சாக்கியம்! இதுவே இவனுக்கு கிடைத்த மாபெரும் பாதுகாப்பு, பராமரிப்பு. ஆம், கர்த்தர் அவனோடு இருந்ததால் 17:5 2 நாளாகவும் 17:5 என்ன சொல்லுது? யூதா கோத்திரத்தார் எல்லோரும் காணிக்கைகளை அவனுக்கு கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று கவனிச்சீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இவன் சொந்த ஜனத்தாரால் மட்டுமல்ல, கனத்தையும், அதாவது எதிரிகளாகிய பெலிஸ்தராலும் காணிக்கைகளும் கனத்தையும் பெற்று வர 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 விருத்தி அடைந்தான், பெரியவனானான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இங்க 17, 18, 19 3 அதிகாரங்கள் நேரம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. வர வர விருத்தி அடைந்தான், பெரியவனானா. இதை உறவும் இல்லாம அனாதையும் அடிமையும் சிறை கைதியுமான யோசேப்பின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். எப்படி பார்த்தீங்களா? சில அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அடிமை யோசேப்பு என்ன செய்யறாரு? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ அடிமை யோசேப்பு என்னவா மாறுறான்? அதிபதியாக உயர்த்தப்பட்டார், அதிபதியாக உயர்த்தப்பட்டார். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்கள். இங்க பாருங்க, இதெல்லாம் தேவன் கர்த்தரோடு இருந்தபடியா, யோசேப்போடு இருந்தபடியா அவனுக்கு வாய்க்கை செய்தது என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா குறித்து கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்றும் பார்க்கிறோம். மிகச்சிறந்த ராஜா எசேக்கியா. அதற்கு ஒரு காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகும் இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு சந்தோஷம் இல்லைங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இங்கே யோசபாத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவனோடு இருந்ததால் தன் 25 ஆண்டு கால ஆட்சியிலும் எதிரிகளின் பயமின்றி செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தான். நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரர் 118:6 சொல்கிறார். அந்த நம்பிக்கையின் வாழ்க்கை வாழ்ந்தான். இதுவே நம் அனுபவமாகவும் இருக்கட்டும். இந்த அனுபவம் நமக்கு இருக்குமேயானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் தைரியமாய் இருக்கலாம். யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடியால் அவன் பெற்றுக்கொண்ட 2வது ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தால் 17:5 2 நாளாகவும் 17:5 என்னன்னு பார்க்கிறோம். யோசபாத் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடியினால் அவன் பெற்றுக்கொண்ட 2வது ஆசீர்வாதம் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் என்பதாகும். சரிங்களா? கர்த்தர் அவன் கையின் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஆமா, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலும் 2 கோத்திரங்களை உடையவனாயிருந்த யூதா என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டார். கர்த்தரால் அது நடந்தது. யோசபாத் வர வர பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் பட்டணங்களையும் கட்டவும் 11,60,000 பராக்கிரமசாலிகளான படை வீரர்களையும் உடையவனாக கர்த்தர் அவன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். இதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். எதிரிகள் அவனை கண்டு பயப்பட்டனர். அன்பானவர்களே, சஞ்சலமும் வருத்தமும் தோல்வியும் பயமும் நிறைந்த இப்பூலோக நம் வாழ்க்கை பலப்பட பயமற்றதா இருக்க நாமும் யோசபாத்தை போல கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளின்படி நடக்கும்போது நல்ல மனுஷருடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும். குத்தவனுக்கென்றும் கர்த்தர் துணை. இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு, உன்னதமான வாக்கு. யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சார் வாழ்க்கையில அவன் என்ன செய்தான்? தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆகிய 4வரையும் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களாகிய அவர்கள் 4வரையும் என்ன செய்தான்? வாலிப பிள்ளைகள். அவனுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்தான். இந்த சிலையை வணங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். ஒருவேளை இவர்கள் 4வரும் அப்படியே போய் நின்றுட்டு மனசுக்குள்ள அன்புள்ள தகப்பனே, தேவனே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தாவேன்னு கூட ஜெபம் பண்ணிட்டு வந்திருந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தேவன் அறிவாரா? மாய்மலம் பண்ணலாமா? அதுதான். எவ்வளவு தைரியம் பாருங்க. துணிஞ்சு நிக்கிறாங்க 3 பேரும். 4 பேரும் துணிஞ்சு நிக்கிறாங்க. 3 பேர் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை விடுவிப்பார். இதுதான் அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால் அங்க என்ன நடந்தது? அவர் ஒன்றுமே செய்யப்பட்டார். எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ளாக வீசி எறியப்பட்டார். சும்மா இல்ல, வீசி எறியப்பட்டார். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க என்ன நடக்குதுங்க? அங்க 3 பேர் போட்ட இடத்துல 4 பேர் உலாவிட்டு இருக்கிறாங்க. அவன் நிலா வெளிச்சத்துல உலாவுற மாதிரி உலாவிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது
தேவன் நிச்சயமாக நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆக தானியேலும் அதே போல்தான் ராஜா அரண்மனைந்த போதும் விக்கிரக ஆராதனைக்கு அடுத்தவைகளால் தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது என்பதில் உறுதியாயிருந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கற்பனைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிந்த இந்த 4 பேரில் 3 பேரு எரிய அக்கினியில் போட்டாங்க. இந்த தானியேல் எங்க போட்டாங்க? சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. என்ன நடந்தது? தேவன் முன்னதாகவே தேவதூதர்களை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் நமக்காக முன்னின்று நடத்துவார். அவர் நம்மை காண்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். தேவன் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை திடப்படுத்தி உயிரோடு மீட்டெடுத்து அவர்கள் மீண்டும் ராஜாவுக்கு முன்பாக எழுப்பப்பட்டார்கள். ராஜாவால் உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் காரியம் இதை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 3:12 என்ன சொல்லப்படுகிறது? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக திடப்படுத்துவார். புரியுதுங்களா? நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையில தூணாய் நிற்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆதரவாய் நிற்க வேண்டும். மற்றவர்களையும் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அப்படியே பாருங்க, இத்தகு பண்புடைய யோசபாத்தை குறித்து தேவன் வெளிப்படையாய் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லுகிறார். எப்படிங்க? கர்த்தருடைய வழியில நடக்கிறதுல அவன் நாளுக்கு நாள் உற்சாகம்தான். அதுல சோர்வு இல்லை. போன வாரம் பார்த்துக்கலாம், அப்புறம் இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இல்லை, நாளுக்கு நாள் அவன் மனம் உற்சாகம் கொண்டது என்று பார்க்கிறோம். இந்த மனநிலையை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் யாருடைய கட்டாயமும் அல்ல. முழு மனதோடு தானாகவே உற்சாகமாய் பிரியமாய் செய்தான் என்பதே அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தது. இந்த மன உற்சாகம்தான் தன் வாழ்வில் தேவ கற்பனைகளுக்கு முதலிடம் கொடுத்து அதன்படி செய்ய வைத்தது. அவன் பாகால்களை விக்கிரகங்களை தேடாமல் அவைகளை யூதாவை விட்டு அகற்றினான். முழுமையாக அகற்றி கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுக்கே ஆராதனை செய்தான். தான் பெற்ற ஆசீர்வாதத்தை தன் தேசத்தார் யாவரும் பெறும்படிக்கு அவன் என்ன செய்தான்? ஆங்காங்கே நியாயாதிபதிகளையும் லேவியர்களையும் பிரபுக்களையும் நியமித்து தேவ கட்டளைகளை உபதேசிக்கும்படி செய்தான். எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு ராஜாவுடைய காரியம்? ஆமா, ஆங்காங்கே நியமிச்சு உபதேசிக்கும்படி செய்தான். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு இராதபடி தேவரீர் முன்னின்று நடத்துவார். தேவன் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கை என்ற ஒரு விசுவாச அடிப்படையிலே அவன் தன் வாழ்நாளை செழிப்பாக வைத்துக் கொண்டான். தன் தேசத்து மக்களின் ஆத்துமா குறித்து, செழிப்பான வாழ்க்கை குறித்து யோசபாத்துக்கு இருந்த இந்த அக்கறையும் கரிசனமும் அன்பும் நமக்குள் இருக்குமானால் நம்மை சுற்றிலும் உள்ள மக்களும் தேவ பிள்ளைகளாகி தேவ கரத்திலிருந்து நன்மைகளை அனுபவிப்பார்கள். நம் வாழ்க்கையும் சமாதானமாய் செழிப்பாய் இருக்கும். ஆபிரகாம் லோத்தின் குடும்பத்திற்காக தேவனிடம் மன்றாடி விண்ணப்பித்து அவர்களை அழிவு நின்று விடுவித்தார். மோசே, யோசுவா போன்றவர்களும்
இஸ்ரவேல் மக்களுக்காக தேவனிடம் போராடி ஜெபித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆதி திருச்சபையாரின் மனம் உற்சாகம் கொண்டதால் சிதறடிக்கப்பட்ட பிரசங்கித்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதுதான் சரித்திரம். புரியுதுங்களா? சரித்திரம், அதுதான் சரித்திரம். திரளான மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, நாமும் சபை கூடி வருதல், வேதம் வாசித்தல், ஜெபித்தல், ஊழியரோடு இணைந்து ஊழியத்தில் பங்கு பெறுதல் போன்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் மன உற்சாகத்தோடு பங்கு பெறுவோம். சங்கீதம் 104:32 படி, நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற மன உறுதியோடு வாழ்வோம். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். தேவ சமாதானம் நம் இருதயத்தை நிரப்பி காத்துக்கொள்ளும். இச்சிறப்பு மிக்க வாழ்க்கை வாழ்ந்த யோசபாத்தின் 2வது அனுபவத்தில் கர்த்தருக்கு பயப்படுவதில் சற்று அசதியாய் இருந்ததால் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் சாத்தான் இவனை தன் வலையில் சிக்க வைத்து சாவின் ஓரத்திற்கே இழுத்து சென்று விட்டான். என்னதான் இரத்த உறவாக இருந்தாலும் தேவனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாபிடம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்த யூதாவின் ராஜாவாகிய தேவ பிரியமாய் வாழ்ந்து வந்த யோசபாத் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இஸ்ரவேல் ராஜாவோட என்ன செய்யறான்? கூட்டி சேர்றான். இவனே போய் சேர்றான். இவன் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, மற்றவர்களுக்கு போதிக்கிறவன். ஆனால் இவன் என்ன செய்யறான்? இவன் தேடிட்டு போறான் ஆகாப்பு. இது எவ்வளவு ஒரு பரிதாபம் யோசிச்சு பாருங்க. ஆகாப்போட சம்பந்தம் கலந்தான். மேலும் நான் தான் நீர், என் ஜனம் உம்முடைய ஜனம் என்று கர்த்தரை பகைக்கிறவர்களோடு, அவிசுவாசிகளோடு அநீதி செய்து இருளில் வாழும் பேலியாளின் மக்களோடு இவன் ஐக்கியம் வைத்துக் கொண்டான். இவனோ அவர்களோடு விருந்தில் புசித்து ஐக்கியமானான் என்று பார்க்கிறோம். மாயமான அன்புக்கு அடிமையானான். இப்பொழுது ஆகாபின் எதிரியை கொஞ்சம் எதிர்ப்பதில் துன்மார்க்கன் ஆகாப்புக்கு இவன் துணை நின்றான். பார்த்தீங்களா? ஆகாப் தேவனற்றவன், தேவனுக்கு விரோதமானவன். அவனோடு இவன் கூட்டணி வச்சுட்டான் யோசபாத். இப்போரில் தேவ மனிதன் மிகாயாவில் தேவ எச்சரிப்பு கிடைத்தும் தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதில் தெய்வ பயமற்ற ஆகாப்போடு யோசபாத் கூட்டணி வைத்துக் கொண்டதால் தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதில் முடியல அவனால. யோசபாத் கூட்டணி அமைத்துக் கொண்டதால் யோசபாத்தால் ஒன்றும் பேச முடியவில்லை. முடியாமல் வாயடைத்து போனான். இதைத்தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்ப்போம். 16ஆம் வசனத்துல பார்ப்போம். ஏன்னா 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம்
6:14 வாசிக்கிறதா கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? கவனிச்சீங்களா? தேவன் தெளிவா திட்டமா சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தரை பயக்கிற ஆகாபோடு போரில் நின்றான் ஆகாப். எதிரிகள் யோசபாத்தை கொண்டு ஓடும்படி அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஏன்னா அவன் தான் ராஜாவாக அங்க இருக்கிறான். பாக்குறவங்களுக்கு இஸ்ரேல் ராஜா அவன் தாங்கிற தெரியுமா நிக்க வச்சுட்டானுங்க ஆகாப். ஆக இவன் தான் ராஜான்னு சொல்லி அந்த எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க? அவனை சுத்திக்கிட்டாங்க, அவனை சுத்தி மடக்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? பலசாலி, தைரியமிக்கவன், பயப்படாதவன், எப்பொழுதும் வெற்றியை கண்ட ராஜா யோசபாத் தன் உயிருக்கு பயந்து கலங்கி கூக்குரல் இருக்கிற பரிதாபமான நிலையை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு கொடுமையான மனநிலை என்பதை தயவு செய்து யோசிப்பார். இவன் கர்த்தரின் கற்பனைகளை நடந்து பாவிகளுடைய வழியில் நின்று பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்ததால் சாத்தான் யோசபாத்தின் உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்தான். இதுதான் சாத்தானின் உறவால் வரும் கேடு. இந்த உறவு நித்திய ஜீவனை இழக்கச் செய்யும். எச்சரிக்கையாய் கவனமாய் இருப்பது நம்முடைய காரியமாகும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதில் நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் நித்திய ஜீவனை இழப்போம். நித்திய ஜீவனை இழந்து வாழ்க்கையிலே சந்தோஷமும் சஞ்சலமும் பயமும் தோல்வியும் நடுக்கமும் நம்மை பிடித்து கொள்ளும். இதில் யோசபாத் தேவனற்ற ஆகாப்பிடம் போனான். இதை நாம் கவனிக்கணும். அதாவது யூதாஸ், அனனியா, சப்பிரால் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க? சாத்தானுக்கு இவர்களே இடம் கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு மரணத்தையே கொண்டு வந்தது. அதே போல்தான் யோசபாத். ஆனால் யோசபாத் செய்த நன்மையான காரியங்களை தேவன் நினைத்து பார்த்தார். அவனுக்கு அடிமையாகி எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ஆகவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்ற நிலையில் நம்மை நிறுத்துவோம். கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கள்ள உபதேசங்களை விட்டு விலகுவோம். அசட்டையாய் இராமல் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்போம். வலுவாமல் நம்மை காக்கும் தேவன் எப்பொழுதும் நம் யோசபாத்தின் கூக்குரலை கேட்ட தேவன் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். யோசபாத் மீட்கப்பட்டார். எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். தேவ ஒத்தாசை அவனோடு இருந்தது. தேவனுக்கு முன் தன்னை தாழ்த்தி தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்பட்டு அதன்படி செய்வதில் உறுதியாய் அதை மற்றவர்களும் பின்பற்றி உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் என்றார். இதுவே நம்முடைய ஒவ்வொருவருடைய அனுபவமாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. விசுவாசிகளுடனே அவிசுவாசிகளுக்கு பங்கு இல்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இதில் கலப்படம் செய்யலாமா? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ள. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். யோசபாத்தை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தி பிடித்தார். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பயப்பட்டு கர்த்தரையே உயர்த்தி காட்டி தன் நாட்டிலே சந்தோஷமாய் வாழ்ந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் கூட
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே. ஆனால் நாம் எங்கு வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மை திடப்படுத்துவார். தேவன் நம்மை வழி நடத்துவார். தேவன் நமக்கு அனுசரிப்பார், காத்துக்கொள்வார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயம் எப்பொழுதும் நம்ம இருக்க தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவ ஆலோசனையை கேட்டோம். கர்த்தருக்குள் பயப்படுறது. பழைய ஏற்பாட்டுல தேவன் மக்கள்கள் அவர் கட்டளை மீறினா அப்பப்ப தண்டிச்சார். மக்கள்கள் பயந்தாங்க. இப்ப இல்ல. இப்ப மக்கள்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா தேவன் தண்டிக்கிறதுக்காக ஒரு நாளை குறித்து வச்சுட்டார். சோ பயம் குறைஞ்சிருச்சு மக்களுங்களுக்கு. தேவன் ஒரு பகுதியா ஒரு 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 சைட்ல தான் பாக்குறாங்க. தேவன் அன்பானவர், எதை கேட்டா கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர், அப்படிதான் பாக்குறாங்க. ஆனால் இன்னொரு பகுதி இருக்கு. தேவன் கண்டிப்பானவர், கண்டிக்க கூறவர், தண்டனை கொடுக்க கூறவர். அந்த பயம் இருக்க வேணும். அதனால நம்ம சிந்திச்சு தேவ கட்டளை பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேணும். இது மத்திய ஒரு நல்ல தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் பிலிப் சபன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுப்படியாக பிரதர் தாமஸ் ஆயத்தமா இருக்கார். அதுக்கு முன்னுக்கு ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்றேன். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பிலா திருஸ்தானத்தினால், பாவதோஷம் நீங்க நம்பிட்டீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், மாசிலா சுத்தமாய் விசுவாசத்தின் ஸ்தானத்தினால், குற்றம் நீங்கி வினகுணமாயிற்றார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினான். பரலோக சிந்தை அணைந்தீர்களா, வல்லமீ பரிஞானத்தினான், மறு ஜன்மம் குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினான். மாசிலா சுத்தமாய் விசுவாசத்தின் ஸ்தானத்தினார், குற்றம் நீங்கி வினகுணமாயிற்றார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினார். மணவாளன் வர கழிப்பீர்களா, தூய நதியின் ஸ்தானத்தினார், மோட்சகாரை எருசகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினார். மாசிலா சுத்தமாய் விசுவாசத்தின் ஸ்தானத்தினார், குற்றம் நீங்கி வினகுணமாயிற்றார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினார். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்தியை வழிநடத்தும்படிய அன்பான பிரதர் தாமஸ் அழைக்கிறேன். கூடியிருந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய வாழ்வில கிருபையின் காலங்களை கூட்டி கொடுத்து அவரை மயம்படுத்தும்படி கடந்து வந்த அந்த நேரத்திலும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயம் என்கின்ற தலைப்பிலும் கர்த்தர் உத்தமனுக்கு துணை என்பதை மிகவும் வலியுறுத்தி அருமையான
ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசுவை நினைவு கூறும்படியாய் நாம் வந்த இந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுகிறவராய், அவருக்கு மாத்திரமே கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவராய் இந்த உலகத்தில அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலும் இயேசுவை நினைவு கூறும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிற இந்த பந்தியிலும் கூட, இந்த பந்தியில பங்கு கொள்வதற்கு முன்பதாக நாம் இதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் இந்த பந்தியில பங்கு கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகின்றது. எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவுகூரத்தக்கதான இந்த பந்தியில பங்கு கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர்கள் மாத்திரமே பரிசுத்தமாக இந்த பந்தியை நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகின்ற வேளையிலே, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கனும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம். அப்ப துர்க்கனும் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்த மாவோடு அல்ல என்று சொல்லுகின்ற வேளையில, கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோடு நாம் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு நம்மை உடன்படிக்கை செய்த இரத்தமாக இது இருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசத்திலும் நாம் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட பங்கு பெறுகின்ற கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாரும் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள முடியாது. என்ன காரணமாக இயேசு நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை சிந்தித்து நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ள வேண்டும். அவர் நமக்காக மரித்தார் என்று எண்ணுகின்ற வேளையில 2 கொரிந்தியர் 5:15 நாம் வாசிக்கின்றோம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் அவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப முதல்ல இயேசுவின் மரணத்தை நினைவு கூறத்தக்க வேளையில நான் அவருக்கென்று பிழைக்கும்படி அவர் எனக்காய் மரித்தார். இன்னும் தொடர்ந்து கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திற்கு 2ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். இது எங்க நடக்குது? ஞானஸ்நானத்தின் போது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் இந்த பந்தியில பங்கு கொள்ளணும். அப்ப ஞானஸ்நானத்தின் போது இந்த உலக வழிபாடுகளுக்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்திருக்கிறோம். அப்படி மரித்திருப்போமானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல நீங்க ஏன் இந்த உலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள்? தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, நான் மரித்தது உண்மை, இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் மரித்தது உண்மை என்றால் நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தும் இருக்கின்றேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப முதல்ல பார்த்தோம், கிறிஸ்து எனக்காய் மரித்திருக்கிறார்,
நான் அவருக்கென்று வாழும்படி அவர் எனக்காய் மரித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுடன் கூட நான் மரிப்பேனானால் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நான் மரித்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருப்பேனானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நான் தேட வேண்டும். இப்ப இந்த பந்தியில கிறிஸ்து எனக்கு மரித்தார், எனக்காய் மரித்தார் என்று நான் வெளிப்படுத்தி நான் அவருக்காய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழாமல் நான் கிறிஸ்துவோடு கூட அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நான் மரித்து இன்னும் உலக வழக்கத்தின்படி எல்லாரும் போல மற்றவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க, நாமும் அப்படி பண்ணுவோம் என்கின்ற அந்த உணர்வோடு நான் வாழ்வேன். ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கின்ற வேளையில மேலானவைகளை நான் தேடாமல் பூமியில் உள்ள காரியங்களையே நான் தேடிக்கொண்டிருப்பேன். ஆனால் கிறிஸ்து எனக்காய் மரித்ததை நான் நிதானிக்கவில்லை. நான் அபாத்திரனாக இந்த பந்தியில நான் பங்கு கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, யாக்கோபு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். யாக்கோபு சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காய் ஒப்பு கொடுத்து என்னில் அன்பு கூர்ந்திருக்கிற வேளையில நான் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்து இந்த உலகத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழுகின்ற வேளையில தேவன் என்னிடத்தில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்க நான் என்ன செய்யறேன்? அவரை பகைக்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். அப்ப உண்மையாகவே நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும் போது இந்த பந்தி முழுவதின் அர்த்தத்தையும் நான் அனர்த்தமாக்கி கொண்டிருக்கிறேன், அர்த்தம் இல்லாமல் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல அவர் கொடுக்கின்ற எச்சரிப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 10 வசனம் 29ல தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று அங்கு எச்சரிக்கையானது கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசுவை நினைவு கூர்ந்து அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள ஆக்கினைக்கு வரும்படி எதற்காக மரித்தார், நான் அவரோடு கூட நிதானித்த எதற்காக நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் உயிர்த்தெழுந்து பங்கு கொள்ள இப்ப நான் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்வில முக்கியத்துவம் சரீரமாயிருக்கிற அப்பத்திற்காக இந்த உலகத்திலே நான் கிறிஸ்தவனாய் நான் வாழ வேண்டுமானால் நம்முடைய அன்பு இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டுதான் என்னுடைய கிறிஸ்தவ